வாங்கி கட்டினோம்னாக்கா நல்லா ஒருத்துப்பா, நம்ம கட்ட முடியாது இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலாம்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. பொறுமையாக பாருங்கள், ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூமு, மேலே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். காவாங்கரை இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி போனால் மசூதி இருக்குது, இங்கிட்டு போனால் சர்ச் இருக்குது. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 15க்கு 60 சைஸு, 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடு ஒரு வருஷம் தாங்க பழசு, ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. லேண்ட் காஸ்ட்டுக்கும் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கும் ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து ரீசனபிளாக இருக்குது. வாங்கி கட்டினோம்னாக்கா நல்லா ஒர்த்துப்பா, நம்ம கட்ட முடியாது இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க, லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம வந்து புழலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறோம். இந்த ஏரியாவை பற்றி நம்ம ஓனா சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னாக்கா 24 ஃபீட் ரோட்ல இருக்கிறோம். ரொம்ப பக்கத்தில் உங்களுக்கு எல்லா வசதி இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம இந்த வீடு வந்து புத்தம் புதுசு தாங்க, கரெக்டாக ஒரு வருஷம் தான் ஆகுது. வாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம். மசூதியில இருந்து 200 மீட்டர் தாங்க இந்த வீடு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா, இந்த வீடு மாதிரியே ஒரு 2-3 போர்ஷன் போட்டுக்கலாம். நீங்க 12 காலம் போட்டிருக்கிறாங்க பேஸ்மெண்ட்ல, ஃபவுண்டேஷன்ல. இந்த மண்ணும் வந்து எவ்வளவு பெரிய இதா இருந்தாலும் உங்களுக்கு தாங்கும், அந்த மாதிரி கிரவுல் மண் இந்த ஏரியா. அதனால நீங்க வீட்டை நீங்க ரைஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான், முன்னாடி மட்டும் நீங்க காம்பவுண்ட் போட்டு கேட்டு போட்டீங்கன்னாக்கா வீடு வேற எந்த வேலையும் இல்லை. உள்ளுக்குள்ள அப்படியே வாங்க. ஏன் இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து டோர் வைக்கணும். ஸோ இந்த பாசேஜ் வந்து 3 அடி பாசேஜ் வந்து உங்களுக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு வென்டிலேஷன் வரும். இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு சுவிட்சிங் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸபிள் ஏரியா தான் இது. வெல்கம். மற்றும் ஒரு அழகான ஒர்த்தான இந்த பட்ஜெட்டுக்கு வாங்கலாம்னு நினைக்கிற மாதிரி வீடு. பொறுமையாக பாருங்கள், ஹாலு, கிச்சனு, பெட்ரூமு, இன்னொரு பெட்ரூமு, மேலே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. 2-3 பேர் நின்று தாராளமாக சமையல் செய்யலாம். உங்களுக்கு லாஃப்ட் இருக்குது, கபோர்டு இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த பக்கம் டோர் உங்களுக்கு அழகான விண்டோ இருக்குது. இங்கே கிச்சன் இருக்குது, அப்படியே பின்னாடி பார்த்தா பெட்ரூமு. ஸோ இது வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கணக்கில் வந்துடும். பாருங்கள், பெட்ரூமு தாராளமாக உங்களுக்கு ஒரு பெரிய கட்டில் போடலாம். உங்களுக்கு மெயின் ரோட் விண்டோ, லாஃப்ட்டு, கபோர்டு இருக்குது. ஸோ வென்டிலேஷன் நல்லா இருக்குது. ஸோ இதுவும் அட்டாச் பாத்ரூமோட பெட்ரூமு. பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். ஹாலு அப்படியே என்ட்ரு ஆகிரும். பெட்ரூம் பாருங்கள், அட்டாச் பாத்ரூமு, லாஃப்ட்டு, கபோர்டு. அந்த மேலே பார்க்கலாம், அந்த லொக்கேஷன் காட்டுறேன் நான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு என்னென்ன வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் நான் தரேன் நான். அப்போ தான் உங்களுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இருக்கக்கூடிய லொகேஷன் தாங்க ரொம்ப முக்கியம். புழல் காவாங்கரை. புழல்ங்கிறது மாதாவரத்துக்கு ரொம்ப பக்கத்துல, மெட்ரோலாம் வந்துச்சுன்னா இந்த ஏரியா தாறுமாறா ஏறிடும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எலிவேட்டட் ரோடு கொடுத்து இன்னும் வேற லெவலில் டெவலப் பண்ண போறாங்க. காவாங்கரை இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. குடி தண்ணீர் நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட மழை பெஞ்சாலும் தண்ணீர் வந்து உங்களுக்கு நிக்காது. இப்போ சுற்றி நிறைய மரங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு அந்த பக்கமா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அதை தாண்டி அந்த பக்கமா போனோம்னாக்கா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இது இருக்குது, ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அந்த பக்கமா போனால் மசூதி இருக்குது, இங்கிட்டு போனால் சர்ச் இருக்குது. இந்த பக்கம் லெஃப்ட்ல போனா ஆல்பா ஸ்கூல் இருக்குது. கொஞ்சம் தூரத்துல போனா ரைட்ல வந்து உங்களுக்கு வந்து ஜிஎன்டி ரோடு தொட்டலாம். லெஃப்ட்ல போனோம்னாக்கா வடகரை, ரெட் ஹில்ஸ். ஸோ ரிங் ரோடு அப்படி ஏறோம்னாக்கா உங்களுக்கு பூந்தமல்லி, 50 இது உங்களுக்கு குன்றத்தூர், அப்படியே தாம்பரம், வண்டலூர்லாம் போயிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 15க்கு 60 சைஸ், 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. அது இல்லாம தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது. 24 ஃபீட்ல சிஎம்டி அப்ரூவ்டு, லோனுக்கு கண்டிப்பா எலிஜிபிள் ஆகும்.
வருஷம் தாங்க ஆகுது. வீடு இந்த வீட்டை நீங்க இன்னைக்கு கட்டினீங்கனாலும் கண்டிப்பா ஒரு 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட் இல்லாம இந்த வீட்டை ஃபினிஷ் பண்ண முடியாது. Is your business visible on Google? We are an AI-driven business directory. List your business today at azkhan.com. வீட்டுக்கு ஒரு 30 லட்சம் ரூபா, இடத்துக்கு வந்து ஒரு 45 லட்சமே போடுங்க. அப்ப 75 லட்சம் ரூபா வருது. நான் சொல்றது இன்க்ளூட் போர், இபி மற்ற விஷயங்கள் எல்லாமே சேர்த்து. ஆனா இன்னைக்கு இந்த வீடு எவ்வளவு தெரியுமா வர்றாங்க? 70 கிடையாது, 69 கிடையாது. அதையும் உடைச்சு உங்களுக்கு ரேட்டை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இது வந்து சிஎம்டி அப்ரூவ்டுங்கிறதுனால ஆல்ரெடி லோன்ல தான் இருக்குது. நீங்க ஒரு 50% வரைக்கும் லோன் போட்டுக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க. வேலை சொல்ல மாட்டேங்க. 67 லட்சம் ரூபா தான். 69 கிடையாது, 70 கிடையாது. நீங்க வாங்க, டைரக்டா ஓனர் சிட்டிங் இருக்கு, தேவைப்படுறவங்க மட்டும் வாங்க. இதை கட்டினோம்னாக்கா கண்டிப்பா நம்மளுக்கு 70 ரூபா. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா வந்துருது இல்லைங்களா? ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொண்டு வந்துருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க.